இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளில் சிலுவையின் நிழலில் மரணத்தை வென்ற மாபெரும் அன்பை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் மௌனமாக இருப்பதை பார்க்கின்றோம். பலிபீடம் அனைத்தும் வெறுமையாக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். திருச்சபை மணி ஓசை இன்றைக்கு எழுப்புவதில்லை. காரணம், நம்முடைய மீட்பர் கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்குகிறார் என்பதனுடைய அடையாளமாக, துக்கத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு அவருடைய நினைவாக இருக்கிற பலிபீடம், கிறிஸ்துவை உணர்த்தி காட்டுகிற பலிபீடம் வெறுமையாக இருக்கின்றது. அலங்கரிக்கப்படாத பீடம் இன்றைக்கு வெறுமையாக இருக்கின்றது. இயேசுனுடைய மரணத்தை நினைத்து பார்த்து உலகம் இன்றைக்கு அமைதியோடு அவருடைய பாடுகளை இன்றைக்கு தியானித்து பார்க்கிறது. இதனுடைய அடிப்படையில் சிலுவை எதனுடைய அடையாளமாக இருக்கின்றது? இயேசுனுடைய பாடுகள் எதை நமக்கு மையப்படுத்தி நமக்கு தருகின்றன என்பதை சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிலுவை தண்டனையினுடைய கருவி அல்ல, இறை அன்பினுடைய அரியணையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலுவை தண்டனையினுடைய கருவி அல்ல, இறை அன்பினுடைய அரியணையாக, இறை வெளிப்பாட்டினுடைய அன்பினுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக சிலுவை மரணமும் சிலுவையில் தொங்குகிற இயேசுனுடைய அன்பும் நமக்கு உணர்த்தி காட்டுவதாக இருக்கின்றது. ஒரு தாய் தன் செல்ல மகனை மிகுந்த பாசத்தோடு வளர்த்து வருகிறார். மகன் வளர வளர தாயினுடைய அரவணைப்பிலிருந்து விலகிச் செல்லுகின்றான். காரணம், தாயின் கைகளில் இருக்கின்ற வெண்ணிற தழும்புகள் பார்த்து ஏன் இப்படி என் தாய்க்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக தன்னுடைய தாயை அவன் வெறுத்து ஒதுக்குகின்றான். ஒரு நாள் உண்மையை அறிவதற்காக தன்னுடைய தாயை வினவுகின்றான். ஒரு நாள், ஏன் இப்படி தாய் உங்களுக்கு இப்படிப்பட்ட தழும்புகள் உன்னுடைய உடலில் ஏற்பட்டன என்று கேட்கிற போது தாய் கண்ணீரோடு சொல்லுகின்றாள், மகனே, ஒரு நாள் நம்முடைய வீடு தீப்பற்றி எரிகின்ற போது மகனாகிய உன்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த அன்பின் மிகுதியால் தாய் ஆகிய நான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த தீயினுள் குதித்து உன்னை மீட்டு உன்னை காப்பாற்றினேன். அதனுடைய அடையாளமாக என் உடலில் அனுபவித்த காயங்கள் தான் இவை என்று அந்த தாய் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகின்றார். இதனை கேட்ட அந்த மகன் தாயினுடைய கைகளை முத்தத்தால் நிறைத்து கண்ணீரால் நிறைக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு தியாக செயலை இயேசுனுடைய தியாகத்தோடு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியாது என்றாலும், இந்த தாய் அன்பை விட மேலான அன்பாக இயேசுனுடைய அன்பு இருப்பதை பார்க்கின்றோம். நம் பாவம் என்கிற நெருப்பில் இருந்தபோது இயேசு நம்மை காப்பாற்ற தன்னுடைய உயிரை தகனபலியாக கல்வாரியில் ஒப்பு கொடுத்ததை பார்க்கின்றோம். அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எதனுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது மூன்றினுடைய அடிப்படையில் இயேசுனுடைய சிலுவை மரணம் தீர்ப்பிடப்படுவதை பார்க்கின்றோம். ஒன்று, பகை. ஏரோது, பரிசேயர்கள், சதிசேயர்கள் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த சிலுவை மரணத்தை அவர்களுக்கு தருகிறார்கள் இயேசுவுக்கு. இது முதல் வகையான காரணமாக இருக்கின்ற. இரண்டாவது, பண ஆசை. யூதாஸ் தன்னோடு உடன் பயணித்த ஆண்டவரை, தனக்கு முகமுகமாய் தரிசித்த ஆண்டவரை, இயேசுனுடைய எல்லா அற்புதங்களையும் கண்ட அந்த திருத்தூதராக அழைக்கப்பட்ட யூதாஸ் பண ஆசைக்காக இயேசுவை காட்டி கொடுப்பது சிலுவை மரணத்திற்கு இயேசுவை அழைத்து செல்கிற இரண்டாவது காரணமாக இருக்கின்றது. மூன்றாவது காரணம் மக்களுடைய அறியாமையாக இருக்கிறது. இவனை சிலுவையில் அறையும் என்று கத்துகிறதன் காரணமாக அந்த மக்களுடைய அந்த குரலையை இந்த ஏரோது அரசன் கேட்டு அன்றைக்கு இயேசுவுக்கு தீர்ப்பிடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மூன்று காரணங்களினால் இயேசு சிலுவை மரணத்தை தழுவுவதை பார்க்கின்றோம். அதன் நிலைவாக அவர் கரங்களில் ஆணிகள், பாதங்களிலே ஆணிகள், முகத்திலே மனித சாயல். இன்றைக்கு முதல் வாசகம் சொல்வது போன்று பார்ப்பதற்கேற்ற உருவமே அவருக்கு இல்லை.
காண்போர் தம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் என்கிற எசையா இறைவாக்கினருடைய 53வது அதிகாரம். அவர் காண்பதற்கேற்ற மனித சாயலே இல்லாமல் இருக்கின்றார். உயிரற்று இயேசு சிலுவையிலே அறைந்து உயிரை விடுவதை பார்க்கின்றோம். ஒரு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி, உண்மை சம்பவம், ஜெர்மனி நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஜெர்மனியில் ஒரு பேராலய கோபுரத்தில் சிலுவையை மிக அழகாக அமைப்பதற்காக ஒரு கட்டிட கலைஞர் ஏறி அதை அமைத்து கொண்டிருக்கின்றார். அவராக அவர் அமைத்து கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராத விதமாக அந்த கோபுர உச்சியிலிருந்து தவறி கீழே விழுகின்றார். அப்படி விழுகின்ற போது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டின் மீது அவர் விழுகிறார். அப்பொழுது ஆட்டின் மீது விழுந்த காரணத்தினால் அந்த ஆடு அன்றைக்கு இறந்து போகிறது. ஆனால் அந்த கட்டிட கலைஞர் உயிர் தப்பி தன் உயிரை பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றார். அதனுடைய சின்னமாக இன்றும் அந்த ஜெர்மனியிலே ஒரு ஆலயத்தில் அந்த ஆட்டினுடைய சின்னமும் அவர் விழுந்ததை நினைவாக ஒரு ஆட்டை அழகாக அந்த கலைஞர் செதுக்கி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இதனுடைய மிக முக்கியமான உண்மை, அந்த ஆட்டுக்குட்டி போல இயேசு நமக்காக இன்றைக்கு உயிரை கொடுக்கின்றார், உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சேற்றிலே செந்தாமரை நிரந்தரமாக உறங்குவதில்லை, மண்ணில் மாணிக்கம் நிரந்தரமாக தங்குவது இல்லை. விதை மடிந்தால்தான் நிரந்தரமான வாழ்வு, விருட்சமான வாழ்வு கிடைக்கும். அதுபோல இயேசுனுடைய மரணம் தற்காலிகமான மரணம். ஆனால் 3 நாட்களில் உயிர்ப்பை நமக்கு அளித்து உயிரிழந்து வந்த இயேசு நமக்கு மீட்பை பெற்றுத்தருகிறார் என்பது தான் அவருடைய மரணத்தினுடைய முதன்மையானதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு சிலுவையில் உயிர் விடுவதற்கான காரணம் ஒரு வெற்று குரல் மட்டுமல்ல. முடிந்தது என்று யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவார்த்தை 30 வாசிக்கின்றோம். இது தோல்வியினுடைய குரல் அல்ல, இது வெற்றியினுடைய ஆர்ப்பரிப்பினுடைய குரலாக இருக்கின்றது. என்ன முடிந்தது என்று பார்க்கிற போது பாவத்தினுடைய ஆதிக்கம் அந்த சிலுவையிலே முடிந்தது. பழைய உடன்படிக்கையை நிறைவு பெறுவதை சிலுவையிலே பார்க்கிறோம். அங்கு புதிய உடன்படிக்கையாக இயேசு நிறுவப்பட்டு என்றென்றைக்குமான உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இயேசு அன்றைக்கு முடிந்தது என்பதன் வழியாக மீட்பை நமக்கு பெற்றுத்தந்ததை பார்க்கின்றோம். இந்த இயேசுனுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல, இது ஒரு திட்டமிடப்பட்ட தியாகத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. நாம் கடன் முழுவதையும், நாம் செலுத்த வேண்டிய கடன் முழுவதையும் இயேசு சிலுவையில் தீர்த்திருக்கின்றார். அது மிக அழகாக பவுலுடையார் தன்னுடைய திருமடலிலே சொல்லுகின்றான். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார். அவருடைய சாபத்தின் வழியாக, அவருடைய மரணத்தின் வழியாக நாம் அனைவரும் மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்கிற உன்னதமான அடையாளமாக இந்த மீட்பினுடைய செய்தியை கடவுள் சிலுவையில் நமக்கு பெற்றுத்தந்ததை பார்க்கின்றோம். அதைதான் புனித நிகழ்வாக, புனித அடையாளமாக இந்த புனித வெள்ளியை நாம் கொண்டாடுகிறோம். இந்த புனித வெள்ளியினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிற போது, உலகிற்கு வெளிச்சம் தர இயேசு தன்னை அர்ப்பணித்த நாள் இந்த புனித வெள்ளி. உண்மைக்காக உயிர் கொடுத்த நாள் இந்த புனித வெள்ளி. பாவிகளுக்காக உயிர் கொடுத்த அன்பின் நாள் இந்த புனித வெள்ளியாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த சிலுவையை தியானித்து பார்க்கிற போது அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவையின் வழியாக, அந்த சிலுவை வழியாக மீட்பின் கருவியாக இயேசு அந்த சிலுவையை மாற்றுகின்றார். அந்த கல்வாரி மலை புனித பீடத்தினுடைய அடையாளமாக இருந்து கடவுள் மனிதன் சந்தித்த இடமாக, பாவம் புண்ணியம் சந்தித்த இடமாக, சாவு வாழ்வை சந்தித்த இடமாக இந்த கல்வாரி மலை இருந்ததை பார்க்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் மனிதன் சந்தித்த இடமாக, பாவம் புண்ணியம் சந்தித்த இடமாக, சாவு வாழ்வை சந்தித்த இடமாக இந்த கல்வாரி மலை இருந்ததை பார்க்கின்றோம். அதன் விளைவாக வந்த மாற்றங்கள் தான் 3 நாம் பார்க்கின்றோம். சாவின் முடிவு வழியாக வாழ்வினுடைய தொடக்கம் அந்த கல்வாரி மலை சிலுவையிலே நமக்கு அருளப்பட்டது.
இரண்டாவது, பாவத்தினுடைய முடிவின் வழியாக புனிதத்தினுடைய தொடக்கம் அன்றைக்கு அந்த கல்வாரி மலையில் நமக்கு தரப்பட்டது. தீமையினுடைய முடிவாக நன்மையின் தொடக்கமாக அன்றைக்கு அந்த கல்வாரி மலையில் இயேசு நமக்கு தந்ததை பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட உன்னதமான அந்த அன்பினுடைய அடையாளமாகத்தான் இந்த புனித வெள்ளி இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த புனித வெள்ளிக்கெல்லாம் மையமாக இருக்கின்ற ஒன்றுதான் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற அந்த சிலுவையினுடைய அடையாளம். மிக அழகாக ஒரு புனிதர் சொல்லுகின்றார், ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு இறைமக்களும் தன்னுடைய கரங்களை விரித்து ஜெபிக்கின்ற போது விண்ணகத்தந்தைக்கு யாருடைய நினைவுக்கு வருமாம்? இயேசு தன் சிலுவையில் தொங்கிய தன் மகன் அனுபவித்த வேதனை தான் இறை தந்தைக்கு நினைவுக்கு வருமாம். அப்படியாக முழுமையினுடைய அடையாளமாக சிலுவையில் தம்மை கையளித்த ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு நாம் மையமாக வைத்து கொண்டாட வந்திருக்கின்றோம். இந்த சிலுவை திருச்சிலுவையினுடைய மிக முக்கியமான சிந்தனைகளாக 5 இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். முதன்மையாக இந்த சிலுவை எதனுடைய அடையாளமாக நமக்கு இருக்கின்றது? சிலுவை அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்டிருக்கின்றது. ஆனால் குற்றவாளிக்கான தண்டனை, ஆனால் இயேசு அதை மீட்பின் கருவியாக, அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை மீட்பினுடைய சின்னமாக கடவுள் மாற்றி தருகிறார். ஆக சிலுவை அவமானத்தினுடைய சின்னம் அல்ல, மீட்பினுடைய கருவி என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவளும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த சிலுவை நமக்கு உணர்த்தி காட்டுகிற ஒன்று, சிலுவை வெற்றியினுடைய அடையாளம், ஆர்ப்பரிப்பினுடைய அடையாளம். ஏனென்றால் பாவமும் சாவும் மீது வெற்றி கொண்டு மனிதருக்கு மீட்பளித்த மீட்பினுடைய அடையாளமாக, வெற்றியினுடைய சின்னமாக இந்த சிலுவை இருப்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது, இந்த சிலுவை அன்பினுடைய சின்னமாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த சிலுவையினுடைய நேர்கோடு தந்தையும் நம்மையும் இணைக்கின்ற இறை அன்பினுடைய அடையாளமாகவும், இந்த குறுக்கு கோடு பிறர் அன்போடு நாம் உறவு கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிலுவை அன்பினுடைய சின்னமாக நமக்கு தரப்பட்டதை பார்க்கின்றோம். நேர்கோடு இறை அன்பையும், இந்த குறுக்கு கோடு பிறரன்போடு நாம் உறவு கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த திருச்சிலுவை அன்பின் அடையாளமாக நமக்கு தரப்பட்டதை, இந்த அன்பு இந்த சிலுவையில் மரித்ததை நாம் பார்க்கின்றோம். நான்காவது, சிலுவை மன்னிப்பின் பகிர்வினுடைய அடையாளமாக இருப்பதை பார்க்கின்றோம். சிலுவையிலே தொங்குகிற போது இயேசு சொல்லுகின்றார், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பினுடைய சிகரமாக சிலுவையிலே நமக்கு முன்மாதிரியை இயேசு காட்டுகின்றார். இரு கைகளையும் விரித்தவராக அளவற்ற அன்பை இந்த சிலுவையில் மன்னிப்பையும் பகிர்வையும் நமக்கு இயேசு சிலுவையிலே குறித்து காட்டுவதை பார்க்கின்றோம். இதனுடைய மிக முக்கியமான செய்தி, பிறருக்காக வாழ்வதே உண்மையான வாழ்வு என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 5வதாக இந்த சிலுவை உணர்த்தி காட்டுகிற மிக முக்கியமான பாடம், இன்றைக்கு கிறிஸ்தவளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம், சிலுவை ஒரு கண்ணாடி என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவை நமக்கு குறித்து காட்டுகின்ற ஒன்று, பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை இயேசுனுடைய மரணம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. மனித உள்ளம் எவ்வளவு கடினமானது என்பதையும் இந்த சிலுவை நமக்கு இன்றைக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இதில் கடவுளுடைய அன்பு அளவற்ற அன்பாக கடைசி இரத்த துளி வரை தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் இந்த சிலுவையில் சிந்தியதை பார்க்கின்றோம். அதைதான் மிக அழகாக நற்செய்தி சொல்லுகின்றது, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லுகின்றான். இதனுடைய மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு சிலுவை நம்மை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார் என்றால் அவருடைய மரணமும் பாடுகளும் நாம் அவரை போல அவரோடு நாம் இணைந்து வாழ்ந்து அனைவரையும் ஏற்று மன்னித்து வாழ வேண்டும் என்கிற ஒரு கண்ணாடியை இந்த சிலுவை நமக்கு இன்றைக்கு பிரதிபலித்து தருகிறது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை மரத்தை பற்றி நாம் தியானிக்கின்ற போது, இந்த சிலுவை மரம் என்கிற மரத்தை நாம் தியானித்து பார்க்கிற போது 3 முக்கியமான மரங்கள் இன்றைக்கு நமக்கு மிக அழகாக தேவைப்படுகின்றன. முதல் மரம் எங்கு பார்க்கிறோம் என்றால், தொட்டிலின் மரமாக இயேசுனுடைய பிறப்பு. தீவன தொட்டியில் கிடத்தப்படுகிற இயேசு, அந்த கிடத்தப்பட்ட அந்த தீவன தொட்டி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தொட்டியாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த இயேசு சிலுவையில் தொங்குவதும் அதே மரம்தான்.
இயேசுவை முதலாக அன்னை மரியாளும் யோசேப்பும் கிடைத்திய மரமும் அந்த தீவன தொட்டியும் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட தொட்டி. அவருடைய பிறப்பு ஒரு மரமாக கிடத்தப்படுகிறது, அவருடைய இறப்பும் அவருடைய இறுதி மூச்சும் அந்த சிலுவையோடு இணைந்த ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த இடைப்பட்ட அவருடைய வாழ்வுதான் இயேசுனுடைய இரண்டாவது மரமாக, படகினுடைய மரமாக இருக்கிறது. இயேசுனுடைய பயணம், அவருடைய நற்செய்தி பயணங்கள் அனைத்தும் இந்த கடற்கரை ஓரங்களோடு சென்ற ஏராளமான மக்களுக்கு தன் மரத்தின் வழியாக செய்யப்பட்ட படகின் வழியாக அவர் நற்செய்தியை போதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சிலுவை மரத்தின் வழியாக வாழ்வை நமக்கு கடவுள் பெற்று தந்திருக்கின்றார். தொடக்க நூலில் இருக்கின்ற அந்த மரத்தின் வழியாக மனிதன் பாவம் செய்து இழந்த அந்த சாயலை இந்த புதிய மனிதனாகிய ஆதாம் என்கிற மனிதனாகிய இயேசு சிலுவை மரத்தின் வழியாக நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். அதைதான் இந்த நற்செய்தியில் மிக அழகாக இயேசுவை தீர்ப்பிடும் போது சொல்லுகிறார். இதோ மனிதன் என்று சொல்லுகின்றார். இதோ மனிதன் என்பதற்கான அடையாளம் என்ன என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்ற போது, அந்த பழைய மனிதன் என்கிற ஆதாம் வழியாக வந்த பாவத்தை இந்த புதிய ஆதாமாகிய மனிதன் தம்முடைய மரணத்தினால் நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். இறை மனித சாயலை கடவுள் மீண்டும் தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக நமக்கு பெற்று தந்திருக்கிறார் என்கிறது தான் இயேசுனுடைய இந்த மரணம் நமக்கு உணர்த்தி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இயேசுனுடைய சிலுவையினுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்காவிட்டாலும் மிக சிறப்பாக இன்றைக்கு 3 வார்த்தைகள் இன்றைக்கு நற்செய்தியிலே பதிவு செய்யப்படுகின்றன. சிலுவையினுடைய வார்த்தைகள் எதனுடைய உச்சமமாக இருக்கிறது என்பதை பார்க்கிற போது மன்னிப்பின் ஊற்றினுடைய உச்சமமாக இருப்பதை பார்க்கின்றோம். இயேசு சிலுவையில் வன்மம் பேசவில்லை, இயேசு சிலுவையில் மன்னிப்பை அளிக்கின்றார். இன்றைய வாழ்விற்கான தியானமாக நாம் எடுத்து பார்க்க வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது இந்த சிலுவை மரணத்தை தொடுவது அல்ல. இன்னைக்கு சிலுவை மரத்தை நாம் முத்தி செய்யப்படுகிறோம். இந்த மரத்தை தொடுவதல்ல, இறைவனுடைய அன்பை தேடுவதுதான் உண்மையான தியாகம், சிலுவையை முத்தி செய்வதனுடைய அடையாளம் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் இன்றைக்கு நம்மிடத்திலே அதிகமாக இன்றைக்கு எதிர்பார்ப்பதை பார்க்கின்றோம். ஆக இயேசுனுடைய இந்த மரணம் மனித மீட்பு விசுவாசத்தினுடைய சாட்சியமாக இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய சிலுவை தியாகத்தினுடைய சின்னமாக, அன்பினுடைய உச்சமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையின் செய்தியாக இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற இந்த புனித வெள்ளி, கல்வாரியில் இருள் சூழ்ந்திருந்தது, ஆனால் அந்த இருளுக்கு பின்னால் ஒளி உள்ளது என்கிற உண்மை செய்தியை இயேசு தருகின்றார். சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, துக்கத்தில் நம்பிக்கை உள்ளது என்கிற உன்னதமான செய்தியை கடவுள் நமக்கு தருகின்றார். இன்றைக்கு சிலுவையில் உயிர்விட்ட இயேசு மரணத்தை வென்றிருக்கிறார். அவர் உயிர்க்கப் போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அவரின் கரங்களில் நம்மை முழுவதுமாக ஒப்படைப்போம். அவரது அன்பில் இணைந்த பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அவரை அன்பு செய்கிற பிள்ளைகளாக வாழ நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இறைவனுடைய அந்த தியாக மரணம், சொல்லற்கரிய அவருடைய மரணம் நம்மை இன்னும் அதிகமாக கடவுளோடு ஒன்றிணைக்க நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவருடைய மரணமும் பாடுகளும் நமக்கு மீட்பை தந்திருக்கின்றன, கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய பாடுகளை இன்னும் அதிகமாக தியானித்து அவரோடு ஒன்றிணைக்க வேண்டிய அருளை வேண்டி செபிப்போம். ஆமீன்.